கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் கண்கள் காண தேவன் செய்ய போறாதாங்க. உங்க கண்கள் காண எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து நீங்க பெற்றோராகிய நீங்க உங்க பிள்ளையை எப்படி சிங்காசனத்துல பார்க்கணும் சித்தமா இருக்கிறீங்களோ அப்படி அந்த சிங்காசனத்துல கொண்டு உயர்த்துகிற கர்த்தர். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 48ஆவது வசனம் பாருங்க. பின்னும் ராஜா, என் கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீட்டு இருக்கிற செய்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். நம்மள அநேகர் நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க. மேரேஜ் இன்னும் செட் ஆகல, ஆனா வேலை செட் ஆகல. படித்த படிப்பிற்கான வேலை செட் ஆகாம இருக்கும். இந்த வார்த்தை அழகா சொல்றார், உங்க கண்கள் காண உங்க பிள்ளைகள் சிங்காசனத்தில் இருப்பாங்க. உங்க பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் படி அநேகருக்கு பாருங்க வாகனங்கள் 4 வீலர்ஸ் கட்டாரி கர்த்தருக்கு ஆஃபர் பண்ண ரெடியா இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நீங்க பாத்தீங்கன்னா தாவீது அவனுடைய மகன், மூத்த மகன் இந்த பொசிஷனுக்கு வரணும்னு நினைக்கிறார்ல. ஆனா பர்சேபால்ட்ட கர்த்தர் தாவீது வாக்கு கொடுத்துட்டார். அதுதான் கர்த்தருடைய சித்தமும். கர்த்தர் சொன்ன வார்த்தையே தான், சாலமோன் உனக்கு ராஜ்யத்திலே வருவான். ஆனா கண்கள் காண நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அழகாக ஒரு அபிஷேகம் நடக்கிறது. ராஜாவாக பவனியாக அந்த குதிரையில ராஜ குதிரையில பவனியாக அவர் வருகிறார். வந்து அதான் சொல்ற பாருங்க, ராஜாவின் ஊழியக்காரர் தாவீதும் ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவரை வாழ்த்துதல் செய்து வந்து, தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரியவர் ஆக்குவாராக என்றார். நம்ம எல்லாருக்கும் நம்மளை விட நம்ம பிள்ளைகள் பெயரும் புகழோடு வாழணும். நம்ம பிள்ளைகள் எல்லாரும் அதே போல பெயர் புகழோடு நல்ல உயர்ந்த பதவியில உங்க பிள்ளைகளை ஏறி இருக்க பண்ணி உங்க கண்கள் காண, பொறாமப்பட்டவனுடைய கண்கள் காண, தள்ளிவிட்டவனுடைய கண்கள் காண, உங்களை கீழே தள்ளவனுடைய கண்கள் காண, அவன் எப்பொழுது சாவா அழிவானு காத்து கொண்டு இருக்கிற உறவுகள் கண்கள் காண, இதுவரை பகைத்தவருடைய கண்கள் காண, பொறாமப்பட்டு சதி வேலை பண்ணவனுடைய கண்கள் காண, உங்க பிள்ளைகளை உங்க கண்கள் காண, உலகத்துப்பார் ஆச்சரியப்பட உயர்ந்த சிங்காசனத்தில் திருமண கோலத்தில் பவனியா நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். நல்ல வார்த்தைப்பா. எங்க கண்கள் காண எங்க பிள்ளைகளை சிம்மாசனத்தில் ஏறி இருக்க பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவர் அப்படி செய்து ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.